அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அறிவிக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்கா தன்னிச்சையாக திரும்பவும் போரை துவங்க முயற்சிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஈரானினுடைய மிக முக்கிய கடல் பரப்பா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை இன்னும் 24 மணி நேரத்திற்குள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அமெரிக்காவினுடைய கப்பல் படையை ஈரானை நோக்கி திரும்பவும் நகர்த்துகிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை தாண்டி எந்த கப்பலும் போகக்கூடாது. குறிப்பாக ஈரானினுடைய அனைத்து துறைமுகங்களையும் பிரைஸ் லா என்ற குறிப்பிட்ட சட்டத்தின் அடிப்படையில் மொத்தமாக முடக்குவதற்காக சில வேளையை அமெரிக்கா துவங்கி இருக்கிறது. ஏன் இரு நாடுகளுக்கு இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்கா தன்னிச்சையாக இந்த யுத்தத்தை திரும்பவும் துவங்க முயற்சிக்கிறார்கள்? இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா தரப்பிலிருந்து என்னென்ன நிபந்தனைகள் ஈரானுக்கு முன்வைக்கப்பட்டது, ஈரான் ஏன் அதை ஒட்டுமொத்தமாக நிராகரித்தார்கள்? அமெரிக்காவினுடைய இந்த போர் வெறியை மையமாக வைத்து நேரடியாக ட்ரம்பை விமர்சித்த போப் ஆண்டவர் லியோ அவர்களை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப். இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் நேரடியாக போப் ஆண்டவருக்கு கொலை மிரட்டலை விட்டிருக்கிறாரா அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப்? கடந்த 24 மணி நேரமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? திரும்பவும் இந்த யுத்தம் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முதல் கட்ட பேச்சுவார்த்தை மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்தில் நடந்துச்சு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தரப்பிலிருந்தும் முக்கியமானவர்கள் வந்தார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி திரு வான்ஸ் அவர்களே வந்தார். அவர் தான் அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதியாக வரப்போறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு மிக 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 நெருங்கிய நண்பர் இந்த ஜேடி வான்ஸ். இவர் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். இதில் இன்னொரு பெரிய கேலிக்கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சார்பாக வந்தவங்களில் ட்ரம்ப்புடைய மருமகனும் வந்திருக்கிறாரு. ட்ரம்ப்புடைய ஃபினான்சியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவருடைய ஹோட்டல் பிசினஸை பார்த்துக்கூடியவர், கேசினோ பிசினஸை பார்த்துக்கூடிய இன்னொருத்தரும் வந்திருக்கிறாரு. இது இல்லாமல் சென்ட்ரல் கமாண்டினுடைய ஒரு தலைவர். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன நினைக்குது அப்படின்னா, அமெரிக்கா தரப்பிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க யாருமே குறிப்பாக அரசு அதிகாரிகள் கிடையாது, எக்ஸப்ட் ஜேடி வான்ஸை தவிர்த்து. ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து போன எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள் தான். குறிப்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அர்காச்சி அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த பேச்சுவார்த்தையை துவங்கினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் திரும்ப 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 ஈரான் அவங்களுடைய பழைய எல்லா டிமாண்டையும் அப்படியே தான் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறோம் இல்லையா, அதை நாங்கள் நிறுத்த முடியாது, நாங்கள் அணுகுண்டு ஒரு நாளும் தயாரிக்க மாட்டோம், அது ஃபத்வா. எங்களுடைய மதத்தின்படி, ஷியா மதத்தின்படி நாங்கள் உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்க மாட்டோம். எங்களுடைய தலைவரான அலி கமேனி அவர்கள் இது குறித்து எங்களுக்கு தெளிவான எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால நாங்கள் அதை மீற மாட்டோம். இது ஃபத்வாங்கிறதுனால நாங்கள் எந்த காலத்திலையும் அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறது எங்களுடைய பவர் பிளான்ட், எங்களுடைய சிவில் யூஸுக்காக தான். எல்லா நாடும் வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா வச்சிருக்கு, சீனா வச்சிருக்கு, இந்தியா வச்சிருக்கு, பாகிஸ்தான் வச்சிருக்கு, ஏன் இஸ்ரேல் கூட மறைமுகமாக அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்க நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த தடை அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க. நாங்கள் இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணுவதை நிறுத்த முடியாது. அந்த ஸ்டாக் பைல்ஸ் வச்சிருப்போம். 400 கிலோவுக்கு மேல என்ரிச்டு யுரேனியம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க நாட்டினுடைய மிசைலாக இருக்கட்டும், ட்ரோனாக இருக்கட்டும், இதனுடைய உற்பத்தி குறித்தெல்லாம் நீங்கள் எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது. எங்களுடைய பாதுகாப்பு, அரபு நாடுகள் இவ்வளவு இருக்கிறாங்க, இஸ்ரேலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இவ்வளவு நாடுகள் மத்தியில் எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த மிசைல்ஸையோ இல்லை இந்த ட்ரோன்ஸ்களையோ நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க. இதில் அமெரிக்கா தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு போன வான்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரம்ப்புடைய மருமகனாக இருக்கட்டும், இவங்களுடைய கொள்கையே என்னவா இருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகள் மத்தியில் ஈரானை மொத்தமாக பலமில்லாதவர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் தலையிடுறாங்க. நீங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் ஹமாஸ் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, நீங்கள் ஹவுத்தீஸ் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ரிச்டு யுரேனியமே வச்சுக்கக்கூடாது, அணு ஆற்றலே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு புதுசாக உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத விதிகளை அமெரிக்கா கொண்டு வர முயற்சிக்குது. ஜேடி வான்ஸ் எல்லாம் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல் உற்பத்தியோ மற்ற எந்த விடயங்களில் நீங்க நேரடியான உற்பத்திக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு ஒரு நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்பை நேரடியாக கேள்விக்குள்ளாக்குவது போல் அமெரிக்கா தன்னுடைய கண்டிஷன்ஸை முன்வைக்கிறாங்க. ஆனா இதை ஒரு நாளும் ஈரான் ஏத்துக்கல. ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க நாட்டின் மேல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பொருளாதார தடை இருக்குது. 1979 இஸ்லாமிக் புரட்சி வந்ததுக்கு பிறகு படிப்படியாக எங்க நாட்டின் மீது நீங்கள் பொருளாதார தடையை கொண்டு வந்து எந்த நாட்டோடும் எங்களுக்கு தொடர்பில்லாமல் உருவாக்கிட்டீங்க. குறிப்பாக பொருளாதார ரீதியாக
இதை தொடரக்கூடாது, இதை உடனே முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப ஈரான் தரப்புல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொருளாதார தடையை மையமாக வைத்து எப்படியாவது ஈரானை ஒடுக்கிவிடணும் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில பயங்கரமா முயற்சி பண்ணாங்க. ஆனா எல்லாம் தோல்வியில் முடிந்தது. இப்ப அமெரிக்கா திரும்ப என்ன பண்றாங்க, இல்ல ஈரான் ரொம்ப ஆடுது. ஏன்னா ஈரான்கிட்ட பெட்ரோல் இருக்கு. இந்த பெட்ரோலை சைனா வாங்குறாங்க, இந்த பெட்ரோலை இந்தியா வாங்குறாங்க, இந்த எல்பிஜி கேஸ், எல்என்ஜி கேஸ் எல்லாத்தையுமே மற்ற நாடுகள் வாங்குறாங்க, குறிப்பாக ஆசிய நாடுகள் வாங்குறாங்க. இதை ஈரான் விற்க விடாம நம்ம பண்ணிடணும். அதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மொத்தமாக போய் பிளாக் பண்ணணும். கார்கு தீவில் எந்த கப்பல்களும் எல்என்ஜி, எல்பிஜி, பெட்ரோல், டீசல் எதையும் ஏற்றக்கூடாது அப்படின்னு மொத்தமாக ஈரானினுடைய கடல் பரப்பை ஆக்கிரமிப்பதற்காக அடுத்தடுத்த வேலையை அமெரிக்கா துவங்கி இருக்கிறது. இது குறித்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல ஒரு சில தெளிவான விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா பிரைஸ் லா அப்படிங்கக்கூடிய சில சட்டங்களை கொண்டு வர போறதாக, ஏற்கனவே இருக்கக்கூடியதை நடைமுறைப்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, கடல் பரப்புல வரக்கூடிய கப்பல்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கப்பல்களை தடுத்து நிறுத்துறது, கப்பல்களை செக் பண்றது. அது எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலிருந்து ஒரு கப்பல் ஈரான்ல போய் அங்க இருக்கக்கூடிய எண்ணெயோ எல்என்ஜியோ எடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த கப்பலை தடுத்து நிறுத்தி செக் பண்ணக்கூடிய எங்க சர்வதேச கடல் பகுதியில் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு அமெரிக்கா முயற்சிகளை துவங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஃபோர்டை கொண்டு நிறுத்தினாங்க, அது அடி வாங்கி உடஞ்சு ஓடி போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் இப்போ உள்ளேயே வராமல் எங்கேயோ கடற்பகுதியில் நின்றுகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த எல்லா கப்பலையும் ஃபோர்டு, லிங்கனு, ட்ரிப்போலி எல்லாத்தையும் கொண்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று முயற்சிக்கிறது அமெரிக்கா. இந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய தோல்வி. யாருக்கு தோல்வினா அமெரிக்காவுக்கு தான் தோல்வி. ஏன்னா இந்த சண்டை துவங்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடி அமெரிக்கா தரப்பிலிருந்து திரும்ப ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஈரான் அணுசக்தியை கைவிட வேண்டும், இதுதான் முக்கியமான ஒரு வாதமா இருந்தது. ஈரானில் அலி கமேனிக்கு பதிலாக வேறு ஒரு அரசை கொண்டு வர வேண்டும், குறிப்பாக மன்னராட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. இந்த ரெண்டு தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இந்த ரெண்டையுமே ஈரான் முறியடிச்சிட்டாங்க. அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டால் அடுத்து இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, தலைவரே இருக்காது இந்த நாட்டில், எல்லாம் குழம்பி போயிடும், நம்ம போய் இஷ்டத்துக்கு உள்ள கலவரத்தை உருவாக்கிடலாம். ஏற்கனவே 1953 இதே போல தான் சிஐஏ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு அங்கங்க உட்கார்ந்துக்கிட்டு மிகப்பெரிய கலவரத்தை எங்க உருவாக்குனாங்க, இதே ஈரான்ல உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. 1951 ஈரான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே அங்கிருந்த எண்ணெய் கிணறுகளை அரசுடைமையாக்கினார். பிரிட்டிஷ் ரிஃபைனரிஸா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவுக்கு சொந்தமான ஆயில் நிறுவனங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அரசுடைமையாக்கினார். இதற்காகவே அந்த நாட்டில் உளவு அமைப்புகளை வைத்து ஒரு கலவரத்தை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது சிஐஏ. உளவு அமைப்புகள் பிரிட்டன் அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படின்னு எல்லா தகவல்களையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 உளவு அமைப்புகளும் வெளியே விட்டு பெருமையா சொன்னாங்க, நாங்க தான் ஈரான்ல கலவரத்தை உருவாக்கணும், நாங்க தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு கெத்தா சொன்னாங்க. இதே போன்ற ஒரு ஆட்சி மாற்றத்தை தான் இப்பவும், அதாவது இந்த 2026 பிப்ரவரி மார்ச்சில் உருவாக்குவதற்காக அமெரிக்காவினுடைய சிஐஏவும் அதே போல இஸ்ரேலினுடைய மொசாத்தும் 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் மொத்தமா தோல்வி அடைஞ்சிருச்சு. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறான், எங்க ஆட்கள், எங்க மொசாத் உளவாளிகள் முழுக்க ஈரானுக்குள்ள இருக்கிறாங்க, நீங்க அலி கமேனியை கொன்றுங்க, அலி கமேனி கொலை செய்யப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்தமாக 24 மணி நேரத்திற்குள் மக்களை தூண்டிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை மாற்றிவிட முடியும்னு உறுதியாக இஸ்ரேல் தரப்பு, இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெத்தன்யா அவர்கள் தொடர்ச்சியான அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அலி கமேனி கொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் அங்கு ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட முடியவில்லை. அவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும், அதாவது இஸ்லாமிய புரட்சிகர ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிறது. அதனால் இந்த ஆட்சி மாற்றம் தோல்வி அடைந்து விட்டது. அதே போல யுரேனியத்தை எப்படியாவது போய் எடுத்துடணும் அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணாங்க. இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி, இந்த பேச்சுவார்த்தை துவங்கிறதுக்கு முன்னாடி, அமெரிக்காவினுடைய ஒரு போர் வீரர் ஈரானுக்குள்ள விழுந்துட்டாரு, அவரை போய் நாங்கள் தூக்கிட்டு வர்றோம், அதுக்காக ஃப்ளைட் அனுப்பிச்சிருக்கோம், ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிருக்கோம், அவ்வளவு ஃப்ளைட் ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பிச்சாங்க அமெரிக்கா. ஒரு சோல்ஜருக்காக இவ்வளவு பேர்த்தெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. எதுக்குடா இவ்வளவு பேர்த்த அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது ஈரானில் இந்த இஸ்பிகான் சென்டரில் இருக்கக்கூடிய 440 கிலோ யுரேனியம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த யுரேனியத்தை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படைகளை உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஈரான் ஒண்ணுமே இல்லாம சுக்கா உடைஞ்சிருச்சு. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அலி கமேனியை கொண்டுட்டு ஆட்சி மாற்றத்தை நடத்துவோம் சொன்னதும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே சமயத்துல யுரேனியத்தை கைப்பற்றுவோம் சொன்னதும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த 2 ஃபெயிலியர் தான் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். ஆனா இந்த 2ஐயும் தாண்டி இந்த யுத்தம் துவங்கினதுக்கு பிறகு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து புதிய ஒரு செக்கை அமெரிக்காவுக்கு ஈரான் வைத்திருக்கிறார்கள். உலக வரலாறுல இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பற்றி பெருசா பேச்செல்லாம் இல்லை. கடந்த 30-40 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துகள் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஒரு பகடைக்காயாக, ஒரு பார்கெனிங் சிப்பாக ஒரு நாளும் ஈரான் பயன்படுத்தினது கிடையாது.
ஆனால் இப்போ பயன்படுத்துகிற இடத்துக்கு யார் கொண்டு வந்து நகர்த்திட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா கொண்டு வந்து நகர்த்திடுச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் தான் இங்கே முக்கியமான வேலையை. யுரேனியமோ ஆட்சி மாற்றமோ முடியாதுன்னு அமெரிக்கா முடிவு பண்ணிருச்சு. இப்போ எப்படியாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸையாவது திறந்துருங்க அப்படிங்கிறாங்க. உலக நாடுகள் அமெரிக்காவையும் ட்ரம்ப்பையும் பார்த்து காரி துப்புறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் அடைச்சதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு எல்லா வண்டியும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு பெட்ரோலையும் வித்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சவுதி முதல் கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதில் வெளிப்படையாக சவுதி எல்லாம் ஏன் அமெரிக்கா மேலே கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக போகக்கூடிய பெட்ரோல், LNG, கேஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 36% சவுதி அரேபியாவிலேருந்து தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈராக்கிலிருந்து 22%, எமிரேட்ஸ்லேருந்து 14%, குவைத்திலிருந்து 9%, கத்தார்லேருந்து 5%. இது எல்லாமே இப்போ முடக்கப்பட்டுருச்சு. ஸோ இதுதான் பிரச்சனையாக மாறிச்சு. இந்த யுத்தத்தை துவங்கி அதில் பாதாளத்தில் போய் விழுந்தது யார் அப்படின்னா இந்த அரபு நாடுகள் எல்லாமே. யாரால கெட்டுச்சு? இந்த அமெரிக்கா கூட்டால கெட்டுச்சு. இந்த இஸ்ரேலுடைய துணையால் இது அழிஞ்சு போச்சு. இஸ்ரேல் முக்கியம், அமெரிக்கா முக்கியம் நினைச்ச மொத்த அரபு நாடுகளும் இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்பட்டதால் நேரடியான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நாடுகள் இவையெல்லாம். இவங்கெல்லாம் யாரோட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? சவுதி அரேபியா, UAE, ஈரான், இல்லை ஈராக்கு, குவைத்து, கத்தார், இவங்கெல்லாம் யாரோட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சைனா, இந்தியா, மற்ற ஆசிய நாடுகள். கிட்டத்தட்ட சைனாவுக்கு 31% LPG, க்ரூட் ஆயில், LNG எல்லாம் சப்ளை பண்றது யாரு? இந்த நாடுகள் தான். சவுதி, ஈராக்கு, கத்தாரு, UAE, குவைத் இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க யாருக்கிட்டையும் சைனா வாங்குறது இல்லை. சைனா ஈரான்கிட்ட மட்டும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஈரானுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய 14% யார்கிட்ட வந்துச்சு? இந்த நாடுகள்கிட்ட வந்துச்சு, ஈரான்கிட்ட சேர்த்து வந்துச்சு. இப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா படிப்படியாக ஈரான்கிட்ட வாங்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஈரானுக்கு ஒரு கப்பல் போச்சுன்னா சேஃப்டியாக போயிட்டு வந்துடும். நாம பாட்டு கத்தாருக்கோ, குவைத்துக்கோ, சவுதிக்கோ அனுப்பிச்சா அவன் பாட்டுக்கு அடிச்சு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்லி ஈரானோடு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சைனா, இந்தியா, அது மட்டும் இல்லாமல் வியட்நாமாக இருக்கட்டும், இல்லை மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடுகளுமே, லாவோஸ், இந்த பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடியது மொத்தமாக ஈரானை நோக்கி வணிகத்துக்கு திரும்பிட்டாங்க. நீ ஒருத்தரே எங்களுக்கு பெட்ரோல், ஆயில், கேஸ் எல்லாம் கொடுத்துருப்பான்னு நிகழ்த்திட்டாங்க. இதை பார்த்த ட்ரம்ப் கடுப்பாயிட்டார். என்னடா அது, நாம ஒட்டுமொத்தமாக ஈரானை காலி பண்ணணும்னு நினைச்சோம். ஆனால் ஈரான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் தெம்பாக இந்த உலக வர்த்தகத்தில் வளர ஆரம்பிக்குதே அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த போரை மையமாக வச்சு உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் விலை அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $7 மேலே கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருக்குது. இது அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் நேரடியாக பாதிச்சிருக்கு. சர்வதேச சந்தையில் எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமாயிருச்சு. எல்லா நாடுகளுக்கும் தட்டுப்பாடு அதிகமாகுது. இதனால் ஈரான் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதை நீங்கள் தடுக்க முடியாது. தடுத்தீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சது கதை. ஸோ அப்போ ஈரான் கட்டாயம் இந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி தான் ஆகணும். யார் கூட வேண்டுமானாலும் பண்ணலாம். இப்போ அமெரிக்காவுக்கு என்ன ஒரு பெரிய செக் அப்படின்னா, ஒரு பக்கம் ஈரானை தடுத்தோம்னா உலகத்தில் எண்ணெய் விலை அதிகமாயிரும், இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். இன்னொரு பக்கம் ஈரானை தடுக்கலை அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாம் ஈரானை நோக்கி படையெடுத்துட்டாங்க. அவங்க வந்து LPG, LNG, பெட்ரோல் வாங்குறதுக்கு ஈரான் மேலும் பவர்ஃபுல்லான நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பைத்தியம் முடிச்ச மாதிரி என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை நாம கட்டுப்படுத்திடுவோம், ஈரான்கிட்ட மட்டும் யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது. சவுதி கப்பல் போயிடுமா, கத்தார் கப்பல் போகுமா, UAE கப்பல் போகுமா, எல்லா கப்பலும் போகுமா, ஈராக் கப்பல் கூட போயிடுமா. ஆனால் ஈரான் கப்பலை மட்டும் நாங்கள் விடமாட்டோம். ஈரான் கப்பலை விடமாட்டோம்னு என்ன அர்த்தம்? ஈரானோடு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த துறைமுகத்துக்கெல்லாம், அதாவது ஈரான் துறைமுகத்துக்கு இந்திய கப்பல் வருதா, சைனா கப்பல் வருதா, இந்தோனேஷியா கப்பல் வருதா, இந்த கப்பல்லாம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய வேலையை நேரடியாக யார் செய்திருக்காருங்களோ அமெரிக்கா செய்கிறாங்க. வெளிப்படையாக ஈரான் இதை எச்சரிச்சிட்டாங்க. இது வந்து கடல் கொள்ளையர்கள் மாதிரி, எவனோ நாட்டிலிருந்து எவனோ ஒரு பொருளை வாங்குறான், நீ இடையில உள்ள வந்து கப்பலை தடுத்து நிறுத்த மிரட்டுவே அப்படின்னா நீ ஒரு கடல் கொள்ளையன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. இதை எல்லாத்தையும் நேரடியாக எச்சரித்த போப்பாண்டவர், அவரோட நிலைமை நினைச்சாலும் நமக்கு வருத்தமா இருக்கு. போப்பாண்டவர் அசிங்கமா திட்டியிருக்கார் ட்ரம்ப். இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய எந்த ஜனாதிபதியோ இல்லை உலக லெவலில் யாருமே வந்து போப்பாண்டவர் இவ்வளோ கேவலமாக விமர்சித்தது கிடையாது. என்ன சொல்றார் அப்படின்னா, நான் வெள்ளை மாளிகையில் இல்லாவிட்டால் போப் லியோ வாட்டிகனில் இருக்க மாட்டார், நான் இல்லைனா நீ இருக்க மாட்ட. யார் சொல்றது? அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்றாரு. இடதுசாரி சிந்தனைகளை கைவிட்டு சிறந்த போப்பாக முயற்சிக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதியாக மாறக்கூடாது அப்படிங்கிறார். யார? போப்பை நீயே கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டார் போப்பை. அதான் முக்கியமான விஷயம். இது இல்லாம ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது சரி என கூறும் போப் நமக்கு தேவையில்லை. அப்ப என்ன பண்றாங்க? போப்பை தூக்கி எறியறதுக்கான எல்லா வேலையையும் இவர் முயற்சிக்கிறார். போப் என்ன சொல்லிட்டாரு? முட்டாள்தனமான போர்களில் இருந்து ஆட்சியாளர்கள் வெளியேற வேண்டும். இதுதான் அவர் சொன்னது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை பார்த்து இவர் கண்டிச்சார். முட்டாள்தனமா சண்டை போடாதீங்கடா, உலகம் முழுக்க பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு சாமானிய மக்கள் கஷ்டப்படுறாங்கடான்னு ஒரு போப்பாண்டவர் சொன்னதுக்கு
நான் வெள்ளை மாளிகையில் தான் மௌன நீ இருக்க முடியாது அப்படின்னு ஒரு போப்பாண்டவர் கொலை மிரட்டல் விடுறார் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப். இதை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் வெளிப்படையாக, பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் வெளிப்படையாக எதிர்க்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளிலேயே சவுதி, கத்தார் போன்ற பல நாடுகள் நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இடத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வணிகம் இதில் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை அமெரிக்கா கட்டுப்படுத்தினால் சவுதியிலிருந்தோ, கத்தாரிலிருந்தோ, யுஏஇலிருந்தோ ஒரு கப்பல் போக முடியாது. பிரம்மாண்டமாக எண்ணெய் ஏற்றிட்டு ஒரு பயங்கரமான கப்பல் போகுது அப்படின்னா ஒரே ஒரு சீ போட்டு, அவங்கள்ட்ட சின்ன போட்டு தான், ஒரே ஒரு போட்டை வச்சு அடிச்சிருவாங்க. இல்லை ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு போய் ஒரு 40-50 கிலோ மொத்தமாக நைட்ரஜன் பாம்பு கொண்டு கப்பல் மேலே போட்டுருவாங்க. கப்பல் சுக்கு நூறாயிரும். யாருக்கு நஷ்டம்? சவுதிக்கு நஷ்டம், கப்பல் முதலாளிகளுக்கு நஷ்டம், இன்சூரன்ஸ் கம்பெனிக்காருக்கு நஷ்டம், உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். அமெரிக்காவினுடைய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கனவு ஒட்டுமொத்தமாக நொறுங்க போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று.